ராஜலிங்கம் கோபிநாத் சார். தேங்க்யூ. வணக்கம் எல்லாத்துக்கும், காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கன நாளுக்கு பிறகு புதுசா நம்ம நெட்வொர்க்ல இணைஞ்சாக எல்லாத்தையும் மீட் பண்ற, சரிதானே? உண்மையாவே கஜன் சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். எனக்கு ஆசை இவங்கள 134 பேரும் தொடர்ந்து 21 நாள் நான் சொல்லித்தர பிராக்டிஸ என்னோட சேர்ந்து காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தா நான் சொல்ற முறையில உங்க வாழ்க்கையில நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது அவ்வளத்தையும் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் தான் நான் காட்ட போறேன் வந்து. புரியுதுதானே? இந்த 21 நாள் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் முதல்ல சொல்றேன், இந்த காய்ச்சல் கீச்சல் சம்டைம் சொல்லுவாங்க, அது ஒண்ணுமே இருக்காங்க, பயப்படாதீங்க. அது ரெண்டாவது பொடியில எந்த பெயினிங்குமே இருக்காது. ரைட்? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, எதையாவது ஒரு லேர்ன் பண்ண நம்ம கூட ஆசையா அதை லேர்ன் பண்ணணும். அப்ளை சொன்னதுக்காகவோ இன்னொரு ஆள் சொன்னதுக்காகவோ நம்ம அதை லேர்ன் பண்ணா அது மைண்டுக்குள்ள கரெக்டா அது போகாது வந்து, சரிதானே? அதனால உங்கள எல்லா நினைப்பையும் வேற வேற சிந்தனைகள் ஏதாவது சம்டைம் இருக்குமா, அது அப்பலத்தையும் நீங்க எடுத்துட்டு இந்த உறவு 100% இது உள்ளுக்குதான் நீங்க இருக்கணும் வந்து. அப்பதான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரது புரியும். அப்ப நான் இன்னைக்கு உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ண போறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் ஆகுறதுக்குரிய பெரிய ஒரு சீக்ரெட் வந்து, சரிதான்? அப்ப இந்த சீக்ரெட்டை நான் இன்னைக்கு சொல்லி தந்த பிறகு 21 நாள் என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ரெடி உங்களோட 21 நாள் இருக்கிறதுக்கு வந்து, சரிதான்? அதுதான். அப்ப கஜன், தேங்க்யூ கஜன். உண்மையாவே கஜன், நாங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல என்னோட வேலை செய்யறவங்க தான் கஜன். நன்றி. அதே மாதிரிதான் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, எல்லாருமே வந்து உங்களுக்கு நியூஸ் ஒன்று வந்திருக்கும், என்னது கட்டாயமா வந்து ஒரு கொப்பி ஒன்று எடுத்துட்டு வாங்க, பெண் ஒன்று எடுத்துட்டு வாங்க, ஏதாவது நல்ல ஒரு புத்தகம் ஒன்று எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சரியா 6வது மாசத்துல நான் இப்ப உங்களுக்கு சொல்லி போற இந்த மௌனான்ற கன்செப்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் தொடர்ச்சியா இதை செய்ய தொடங்கினேன் வந்து. என் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து, பெரிய பங்கு இந்த மௌனான்ற ஒரு செஷன் தான். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப்போற ஒரு விஷயம் தான் வந்து. இதை நான் கரெக்டா அப்ளை பண்ணேன். இந்த வாழ்க்கையில என்னென்னத்தை நான் சாதிக்கணும்னு விரும்பினாங்க அது அவ்வளத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நான் சாதிச்சுக்கிட்டு போறாங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு கஜன் சொன்ன மாதிரி யாருமே சக்சஸ்ல சீக்ரெட்டை சொல்லி தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சக்சஸ் சீக்ரெட் சொல்லி கொடுத்தா மத்தவன் பணக்கார ஆயிடும் அப்படின்னு ஒரு நினைப்பு ஆக்களுக்கு. ஆனா நமக்குள்ள குவாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தேவை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு சக்சஸையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வந்து. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்டையும் முன்னாடி உள்ள ஆட்களுக்கு கொடுங்க. அதாவது சொல்றது அது வந்து ஃபெய்ட் ஃபார்வர்ட்னு சொல்றது வந்து. ஃபெய்ட் ஃபார்வர்ட் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்கிட்ட கேட்குறீங்க 1000 ரூபாய் காசு, நான் உங்களுக்கு திருப்பி 1000 ரூபாய் காசு நான் கொடுக்குறேன். நீங்க அந்த காசு எல்லாம் எடுத்து நீங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு காசு கிடைக்குன்னா நீங்க எனக்கு கொண்டு வந்து அந்த காசு தரீங்க, கோபி தேங்க்யூ அன்னைக்கு தந்தது காசுக்குன்னு சொல்லி நான் சொல்றேன், எனக்கு வேணாம் அந்த காசு. முன்னாடி யாராவது இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபெய்ட் ஃபார்வர்ட். புரியுதுதானே? வந்து என்னது, முன்னாடி உள்ளவங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு நாள் இந்த உலகம் வந்து மாறி இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். அப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முதல் பிராக்டிஸ் பண்ணுங்க 21 நாள். அதுக்கு பிறகு உங்களோட வர டீமுக்கும் இதை சொல்லி கொடுங்க வந்து எப்படி லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுன்னு சொல்லி. ரைட்? அப்ப முதலாவது நான் சொல்றேன் வந்து மௌனா அப்படின்னா என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? வந்து மௌனான்றது என்னன்றது பார்ப்போம். எதுக்கு இது தேவை சகலன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரிதான்? இவன் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை ஒண்ணு பண்ணி பாருங்க. நான் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன் வந்து. நீங்க இப்ப வந்து ஒரு கடல்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். நடு கடல்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நடு கடல்ல ஒரு கப்பல்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க தான் அந்த கப்பல்ல நீங்க இருக்கிறீங்க. இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு ஒரு கரைக்கு போகணும், ஒரு வந்து ஆபருக்கு போகணும், ஒரு லைட் ஹவுஸுக்கு நீங்க போகணுமா? நடுக்கடல்ல உள்ள ஒரு கப்பலுக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தேவை? என்ன இருந்தா போகலாம்? ரைட்? இது ஒன் வே கம்யூனிகேஷன். அதனால நானே உங்களுக்கு ஆன்சரையும் சொல்லிடுறேன். அதனால உங்களுக்கு கரைக்கிற வேலை கூட கிடையாது. சரிதானே? அப்ப ஒரு நடுக்கடல்ல உள்ள அந்த கப்பல் வந்து போய் சேரணுமா இருந்தா அந்த லைட் ஹவுஸ் அந்த ஆபருக்கு போய் சேரணுமா இருந்ததுக்கு என்ன தேவை? முதலாவது என்ன தேவை வந்து சரியா அதுக்கு ஒரு மெப்பொன்னு தேவை. அப்படிதானே? வந்து நம்ம ரோட்ல போறோம்னா பிரச்சனை இல்லை, 1000 ரோட்டு இருக்குது. இந்த ரோட்டு இல்லாட்டி அந்த ரோட்டு இந்த ரோட்டு. ஆனா கப்பல்ல போகும்போது நம்ம அதாவது குறுகிய தூரமோ அதுக்கேற்ற மாதிரி லைன் ஒண்ணு போட்டு அந்த லைன்ல என்ன செய்யலாம், ஒரு பயணம் போகலாம். ஒரு மெப்பொன்னு தேவை. ரெண்டாவது என்ன தேவை வந்து, ரெண்டாவது என்ன சொல்லுங்க தேவை வந்து, ரெண்டாவது ரொம்ப முக்கியம் வந்து கம்பஸ். கேள்விப்பட்டீங்களா? கப்பல்ல இருக்கும் கம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, திசை காட்டின்னு சொல்லுவாங்க வந்து. ஏன் திசை காட்டி வேணும் வந்து? கப்பல்ல நம்ம போகும்போது கடல்ல
எந்த திசையில இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. கப்பல் முன்னாடி இருக்கும், பெரிய புயல் அடிக்கும், சம்திங் கப்பல் மாறி நம்ம நினைப்போம் முன்னுக்கு போறோம்னு சொல்லி, சம்திங் கப்பல் பின்பக்கத்தால திரும்பி வந்த வழியில கூட போய்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு தெரியாது. பாதையில போகல அப்படி இல்லை, எங்களுக்கு தெரியும் நான் அந்த ரோட்ல நாங்க போறோன்றது தெரியும். ஆனா கப்பல்ல பயணம் பண்ணும் போது எந்த திசையில போறோம்னு தெரியாது. நம்ம போட்ட அந்த ரூட்ல நம்ம போறோமான்னு கூட தெரியும். அதுக்காக தான் அந்த திசை காட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு சொல்லி சொன்னா, எந்த ரூட் வந்து என்னத்தான் பிழையா போனாலுமே அந்த திசை காட்டி என்ன செய்யும், கரெக்டா காட்டி காட்டி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு கரெக்டா வந்து அந்த லைட் ஹவுஸும் சேர்ந்துடும். மூணாவது ரொம்ப முக்கியமானது, அதுதான் குறிக்கோள். எந்த இடத்துக்கு போய் சேரும்ன்றதை தெரிஞ்சிருக்காங்க. இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு கப்பலால சரியா பயணம் ஒண்ணு பண்ண முடியும். என்னென்னது எந்த லைட் ஹவுஸ், அது எங்க போய் சேரணும். 2வது என்ன தேவை அந்த திசை காட்டி. 3வது என்ன தேவை அந்த மேப் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கப்பல்னு கொஞ்சம் நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஒரு கப்பல்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் ஒரு வாழ்க்கையில ஒரு நடுக்கடல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். எங்க போறது என்ன பண்றதுங்கிறது ஆக்களுக்கு தெரியாம இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களோட ட்ரீம்ஸ, நீங்க இந்த பிசினஸுக்கு வந்தது எதுக்காக, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, என்னமோ ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் இதை அடைஞ்சு தீரணும்ன்ற ஒரு ஆசைக்கு தானே வந்தீங்க. அந்த ட்ரீம்ஸ நீங்க அடையணுமா இருந்தா உங்களுக்கு தெரியுமா, முன்னதாக உங்களோட இலக்கு எது, அந்த இலக்கை எவ்வளவு நாள்ல போய் அடையணும். 10 வருஷம் 20 வருஷத்துலயா, இல்லாட்டி 4 வருஷம் 5 வருஷத்துலயா. முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களோட இலக்கு எது. அதுதான் லைட் ஹவுஸ். உங்களோட 2வது மெப் எப்படி என்ன செய்ய போறோம். அதுதான் நம்ம பிசினஸ்ல 5 கோர் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம், டைப் அண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே கரெக்டா இருக்குது. ஆனா என்ன இல்லை நம்ம கிட்ட, அந்த கம்பஸ் தான் இல்லை. கம்பஸ்ங்கிறது என்னது நான் சரியான ரூட்ல போவாட்டி என்ன சரியான ரூட்டுக்கு எடுக்கிறது தான் கம்பஸ். இந்த கம்பஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போற மௌனா. இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போற மௌனாங்கிறது நம்ம கம்பஸ்ங்கிறது இந்த மௌனாவை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம சரியான முறையில போறோமான்னு எங்களுக்கே தெரியாது. உங்களை சரியான திசையில ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டு, சரியான மைண்ட் செட்ல சரியான ஆட்டிடியூட்ல உங்களை வச்சு உங்களோட இலக்க நோக்கி போற பயணத்துக்கு தான் இந்த மௌனாங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம் நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பிசினஸுக்கு வந்தக்குள்ள எனக்கு டைம் இல்லை, நான் சரியான பிஸி, நான் பிஸின்னு. அந்த மாதிரி பிஸின்னு சொல்ற ஆக்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாவே இருக்கும். ஒரு ஆட்கள் டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க டைமை கண்ட்ரோல் பண்றீங்களா, டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? நீங்க டைமை கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்லாட்டி டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? நீங்க டைமை கண்ட்ரோல் பண்ண ஏழுமா இருந்தா பிஸிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒண்ணு இருக்காது. டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒவ்வொரு நாளும் பிஸின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த மௌனாங்கிறது நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களோட டைம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில 24 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கு எனக்கும் உங்களுக்கு. நான் சொல்ல போற இந்த ஒரு ஹவர் ஒவ்வொரு நாளும் காலையில இந்த மௌனான கான்செப்டுக்கு நீங்க பாவிப்பீங்களா, 23 ஹவரை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். இந்த ஒரு ஹவர் காலையில இந்த மௌனான பிராக்டிஸ் நீங்க செய்யாட்டி 24 மணிக்கு இருக்கும் பிஸின்னு தான் நீங்க இருப்பீங்க. ஆனா கடைசியில என்ன செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் லைஃப் இப்படிதான் போய் முடியுது. கடைசியில 55 வயசு வரைக்கும் பிஸி, கடைசியில போய் பார்த்தா செஞ்சதா ஒண்ணுமே இல்லை, எதுக்குமே சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையா நான் பார்த்திருக்கிற நிறைய ஆட்களை எதுக்குமே சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. காசுக்கு சாட்டிஸ்பேக்ஷன், அவரோட எசட்டுக்கு அதுக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்டிஸ்பேக்ஷனா, அதுக்கும் இல்லை. ஃபேமிலியை சரியான டைரக்ஷன்ல கொண்டு போய் சேர்த்தாரா, அதுக்கும் இல்லை. உலகத்தை சுத்தி பார்த்தாரா, ஒண்ணுமே இல்லை. ஆனா பிஸி. இந்த பிராக்டிஸ் உங்களை பாத்தீங்கன்னா சரியான டைரக்ஷனுக்கு கொண்டு போய் அந்த திருப்தி இருக்குதானே வாழ்க்கையில, மன நிம்மதியும் அந்த மன திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திருப்தியையும் மன நிம்மதியையும் இந்த மௌனா மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும், என்ன பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களுக்கு அது நத்திங். நீங்க சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் போக்கஸ் பண்ணி உங்களோட டார்கெட்டை. அப்படி ஒரு அழகான ஒரு கான்செப்ட் தான் மௌனான்னு சொல்லப்போற ஒரு கான்செப்ட். அப்ப முதலாவது இந்த மௌனா செய்யறதுக்கு ஒரு ஹவர் தேவை. அப்படி ஒரு ஹவர் உங்களுக்கு தேவை இந்த மௌனா செய்யறதுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு ஹவர். எது நல்ல டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது காலையில டைம் தான். காலையில டைம் உண்மையாவே 4:30 மணி, அதுதான் உண்மையா நல்ல டைம். அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இது நான் இப்ப சொல்லித்தர மௌனாங்கிறது நீங்க ஒரு நாளும் யோசிக்க கூடாது, இது சமயம் சார்ந்ததான்னு யோசிக்க கூடாது. கிடையவே கிடையாது. இது சயின்ஸ் சார்ந்தது. சமயத்துக்கும் மௌனாக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது. இது சயின்ஸ் சார்ந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால யாராவது கிறிஸ்டியன் இருப்பீங்க, முஸ்லீம் இருப்பீங்க, நீங்க யாருமே இதை என்ன செஞ்சிட வேணாம்.
உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா பார்க்க வேணா, முழுமையா நான் படிச்சு முடிக்க மட்டும் நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவு வந்து கொடுக்கும். அப்ப காலையில 4:30 மணி தான் உண்மையா இந்த மௌனா செய்யறதுக்கு பெஸ்டான டைம்னு சொல்றாங்க. ஏன் 4:30 மணி நல்ல டைம்? இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது என்னது? சூரியன் உதிக்கிறதுக்கு, சூரிய வெளிச்சம் வந்து இந்த உலகத்தை பட்டதுக்கு முன்னாடி உள்ள அறவருக்கு முன்னுக்குள்ள டைம் தான் நல்ல டைம். சாதாரண 5 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும் சில இடத்துல. நீங்க அப் கண்ட்ரி சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அந்த சிவனொல்லி பாத மலைன்னு எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க ஏறி பாத்தீங்கன்னா சொன்னா 5 மணிக்கு சூரியன் உதிக்கிறத நீங்க பாத்துருக்கலாம். எங்களுக்கு வரதான் லேட் ஆகுது. ஆனா அதுக்கும் முன்னாடி சரிதானே வந்து ஒரு 4:30 மணிங்கிறது பெஸ்டான டைம் இதை செய்யறதுக்கு வந்து. ஏன்னா சூரியன்ல இருந்து நிறைய எனர்ஜி வருதா இல்லையா? இந்த உலகம் வந்து இயங்குறதுக்கும் இந்த உலகம் வந்து சுழல்றதுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா சூரிய சக்தி தான். சூரிய சக்தியில உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச சக்தி வந்து வெளிச்சம் மட்டும்தான். வெளிச்சம் அதுல ஒரு சக்தி தான் வந்து. அது இல்லாம சூரியன் ஒளி வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி புறப்படுற சக்தி இருக்குதானே, அதுதான் ரொம்ப மிக முக்கியமான சக்தி வந்து. அது மனசுல உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்து புரியுதுதானே. அதுதான் நான் சொன்ன வந்து அந்த 4:30 மணி நல்ல டைம்னு சொல்றேன். என்ன எனர்ஜி? சம்டைம் எனர்ஜினா உங்களுக்கு புரியாது வந்து. நான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றேன். நீங்க ரொம்ப வெக்கையான ஒரு காலத்துல நம்ம வச்சுக்கொள்ளுமே வந்து சென்னை நம்ம இந்தியாவில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு நாள் நல்லாவே தெரியும். பெரிய க்ரௌட் ஒன்றும் வரப்போகுது தமிழ்நாட்டுல இருந்து. வாழ்த்துக்கள் எல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்க நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே. ரைட்? எனர்ஜினா என்னன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். எனர்ஜினா என்னன்னு சொன்னா சாதாரணமா நீங்க ரொம்ப வெக்க, இப்ப சென்னையா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்கால கொழும்பா இருக்கலாம், ஜப்னாவா இருக்கலாம், செம்ம வெக்கையா இருக்குது பார்க்க. நீங்க என்ன பண்றீங்க வந்து கொழும்புல இருந்து ஒரு பஸ் ஏறி ஜப்னாக்கு பகலுக்கு போறீங்க. பஸ்ஸை நீங்க ஏறினீங்க விடிய கால 5 மணிக்கு. பஸ் போய் நிக்கிது வந்து கிளிநொச்சி டவுன்ல சரியா ஒரு 12-1 மணிக்கு. சரியான வெக்க. இறங்கி நீங்க உங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ஸை விட்டு நீங்க 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த ரூட்டுக்கு வந்து வேற எந்த வாகனமும் இல்லைன்னு வச்சுக்கணும். 5 கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த பட்ட வெக்கையிலன்னு நினைச்சுக்கணும். நீங்க அந்த வெயில்ல இறங்கி நீங்க கொண்டு வந்த அந்த பேட்டரி தூக்கிட்டு 5 கிலோமீட்டர் மெதுவா நடக்கிறீங்க. உங்களுக்கு பயங்கரமா தாகம். நீங்க கொண்டு போன அந்த கேன்ல தண்ணி முடிஞ்சிருச்சு வந்து. பக்கத்துல பாக்குறீங்க கடையும் இல்லை. பக்கத்துல ஒரு வீடு தெரியும். அந்த வீடு தட்டி கொஞ்சம் தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தாரீங்களான்னு கேக்குறீங்க. அவங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அப்பதான் அவங்க வந்து அவங்க மரத்துல இருந்து புடுங்கின ஒரு செவ்வு இளநீ இருக்குதானே, செவ்வு இளநீ ஒண்ணு சீவி கொண்டு வந்து அவங்களுக்கு தாராங்க. தண்ணி கேட்டீங்க, ஆனா அவங்களுக்கு தாராங்க வந்து செவ்வு இளநீ ஒண்ணு தாராங்க. நீங்க அந்த செவ்வு இளநியை குடிக்கிறீங்க, உங்களுக்கு எனர்ஜி ஒண்ணு வரும். தண்ணிங்கிறது தாகத்தை அடக்கும், இளநீங்கிறது ஒரு எனர்ஜி. ஏன்னா அதுல குளுக்கோஸ் இருக்குது வர. உங்களை அறியாம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு எனர்ஜியே தரும். அதே மாதிரிதான் இந்த டைம்னு சொல்றது வந்து இந்த காலை எலும்புங்கிறது. காலையில ஒவ்வொரு நாளும் நீங்க எழுப்பி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த எனர்ஜி இருக்குதானே, அது வேற எதுலையுமே கிடைக்காது. எந்த பூஸ்ட்லயுமே வராத ஒரு எனர்ஜி தான் இந்த காலையில நம்ம 4:30 மணிக்கு எழும்புறது. ஆனா நான் உங்களை சொல்றேன் 4:30 மணிக்கெல்லாம் வாங்கணும்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாமே புதுவா இருக்கு புரியுது தானே வந்து. சம்டைம் கஷ்டமா இருக்கும் 4:30 மணின்னு சொல்லக்கூடிய ஓடிடுங்க சில பேர். அது வந்து நீங்க உங்க வாழ்க்கைக்கு கொடுக்குற உங்க வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்குற கமிட்மெண்ட். அது நான் உங்களை சொல்றேன் 5 மணிங்கிறது எனக்கு 5 மணிங்கிறது யாருக்குமே வரலாமா இல்லையா? 5 மணி டைமுக்கு நம்ம இதை செய்ய தொடங்கும். இதுதான் டைம் வந்து கிளியரா உங்களுக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஹவு டு ஸ்டார்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு. சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் எப்படி அவங்களோட காலையை தொடங்குறாங்கன்னு பார்த்தா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இதே மெத்தட்ல தான் தொடங்குறாங்க. இதே மெத்தட் தான். இல்லாட்டி போய் பாருங்க பயோ கிளாக்னு இருக்குது. அந்த பயோ கிளாக்னு இருக்குது. பயோ கிளாக்னா என்ன தெரியுமா வந்து எந்தெந்த டைம்ல மனுஷன் என்னென்னத்தை செய்யணும்ன்றது அது இருக்கு. எத்தனை மணிக்கு படுக்கிறது, எத்தனை மணிக்கு சாப்பிடுறது, எத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் செய்யறது, எத்தனை மணிக்கு படிக்கணும், எத்தனை மணிக்கு ப்ரே பண்ணணும், இதெல்லாமே இருக்கு பயோ கிளாக்ல வந்து. ஒரு மனுஷன் ஒவ்வொரு அவரும் என்ன செய்யணும்ன்றது அதுல தெளிவா எடுத்துக்கிறாங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி வந்து இந்தியாவுக்கு வந்து இதாகின பிறகு வந்து மினிஸ்டர் இதாக பிறகு அவரோட போஸ்டுக்கு வந்த பிறகு நரேந்திர மோடிக்கும் வந்து பராக் ஒபாமாக்கு இடையில ஒரு டிவில வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்ண நடக்கும், பேட்டி நேர்காணல் ஒன்று நடக்கும். இந்த நேர்காணல் தான் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து நிறைய மக்கள் பார்த்தது இதுவரைக்கும். அதை இன்னுமே பில்ட் பண்ணல. இந்த உலகத்திலேயே கூட நிறைய மக்கள் பார்த்த நேர்காணல் தான் அதுதான் நரேந்திர மோடிக்கும் பராக் ஒபாமாவுக்கும் இடையில. அது நேர்காணல் கேட்பாங்க, பராக் ஒபாமா கேட்பாரு வந்து நரேந்திர மோடியை பார்த்து, நீங்க என்ன மாதிரி உங்க வாழ்க்கையை தொடங்குறீங்க, காலையில உங்களுக்கு எப்படி நீங்க தொடங்குங்க. நரேந்திர மோடி சொல்லுவாரு, நான் 4 hour தான் நித்திர கொள்வேன் வந்து, விடிய காலம் 4 மணிக்கு நான் எழும்பிடுவேன் வந்து, நான் யோகா செய்வேன் வந்து,
புக் வாசிப்பவன் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற அதே சிஸ்டம் தான் வேற பேர்ல அவர் செய்யறாரு வந்து. இவர் பராக் ஒபாமாட்ட கேட்பாரு, நீங்க எப்படி காலையை தொடங்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு சொல்லுவாரு வந்து, நான் 6 hour நித்திர கொள்வேன் வந்து, காலையிலேயே நான் வந்து எக்ஸசைஸ் செய்வேன் வந்து, மெடிடேஷன் பண்ணுவேன் வந்து, அதுக்கு ஒரு புத்தகம் ஒண்ணு வாசிப்பேன், அது பிறகுதான் நான் இந்த வேலையை தொடங்கும். இதே சிஸ்டம் தான். புரியுதா உங்களுக்கு வந்து? யோசிச்சு பாருங்க, நீ மெடிடேஷன்ங்கிறது இவ்வளோ கிளாஸஸ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடத்துல படிப்பிக்கிறாங்க மெடிடேஷன். நீ வெள்ளக்கார ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மெடிடேஷனுக்கு அனுப்புறாங்க ஆட்களை. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்றதுனால அவரோட மைண்ட் வந்து சைக்காலஜியா இருக்கிற மைண்ட் வந்து அப்செட் ஆகிடும். ஆட்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பைத்தியமே பிடிச்சிடும். அது இல்லாம ஆக்கி தெளிவாக்கி சரியான டைரக்ஷன்ல கம்பெனியை கொண்டு போறதுக்காக நிறைய பேர் இமயமலைக்கு போறாங்க. சில பேர் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்கிட்ட போயிட்டு மெடிடேஷனுக்கு போறாங்க. ரோபின் சோப்ரா அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, தீபா சோப்ரா அப்படி இல்லைன்னு சொன்னா, சத்குரு, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போறாங்க வந்து லட்சக்கணக்கான காசை கொடுத்துட்டு மெடிடேஷனுக்கு. அங்க என்ன நடக்குது வந்து மெடிடேஷன் சொல்றது, நம்ம மைண்டு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் பிளாக்கா இருக்கிற ஒரு மைண்ட் தான். ஒரு நாளுக்கு 60,000 நிகழ்ச்சி சிந்தனை நம்ம மைண்டுக்குள்ள வந்து போகும். கண்ணை கொஞ்சம் மூடுனா அவ்வளவு விஷயம் நமக்குள்ள வந்து போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா வந்து மூளை வந்து யோசிக்க தொடங்கக்குள்ள நிறைய ரத்தம் தேவைப்படும் வந்து மூளைக்கு வந்து. ஹார்ட் வேகமா வேலை செய்ய வேண்டி இருக்கும் வந்து. இதனாலதான் சரியா ஆர்வ களைப்பாகிறது காரணம் வந்து. அப்ப இந்த மூளையில உள்ள டிராபிக்கை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் வந்து மெடிடேஷன் சொல்றது. வேற ஒண்ணுமே அங்க நடக்கல. ஒரு இடத்துல இருந்து நம்ம சாதாரணமா உட்கார்ந்து சரியா திங்க் பண்ற ஒரு மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே அமைதி நிலைக்கு போகும் போது மத்த திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே இல்லாம போய் கிளியரான ரூட் ஒன்று உருவாகும். அந்த மாதிரி ரூட் ஒன்று உருவாகும் போது உங்களோட ஃபியூச்சரை நீங்க ஈஸியா பார்க்கலாம். சரியா நீங்க எதையாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி பேக்ரவுண்ட தான் நான் சொல்றேன் என்னது மௌனான்னு சொல்றேன். உங்களோட